உண்மையிலே நீ மேடையில சொன்னல தங்கச்சின்னு நான் தானே உன்னோட உண்மையான தங்கச்சி. ஆமாமா ஆமாமா. ஒரு புள்ள வர்ணிக்கல. ஏன் உண்மையான தங்கச்சினா எங்க அண்ணனுக்கு புடவை கட்டினா என்ன மாதிரியே இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, நான் வேட்டி சட்டை போட்டு நடுவுல உட்காந்தனா என்ன பழனி இழைச்சிட்டாப்லம்பாங்க. அந்த மாதிரிதான் நாங்க இருப்போம். ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள். ஆனா நான் எங்க அண்ணனை வர்ணிக்காம பட்டிமன்றத்துக்குள்ள போக மாட்டேன். நீ வரணுமா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய் நானு, பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணைக்கு பூச்செண்டாய். என்னைக்குமே கருப்பா இருக்கிறது அழகுங்க. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தெரிஞ்சுக்கங்க. முதல்ல கருப்பா இருக்கிற சிலதான் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கும். சிகப்பா இருக்கிறதெல்லாம் ஜவுளி கடை வாசல்ல பொம்மையா நிக்கும். அதுலயும் பல ஊர்ல தலையை கழட்டி விட்டு வெறும் முண்டத்தை நீங்க வைப்பாங்க. நம்மளால அதுகிட்டே போய் பேசிக்கிட்டு இருப்பான், போன் நம்பர் இருந்தா கொடு அப்படின்னு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஃபுல்லா குடிச்சு தடுமாறி இருக்காரு. வீட்டுக்கு போனா அடிப்பாளே அடிப்பாளே அடிப்பாளே. இந்த கொய்யாக்கா முட்டாயி பாக்குக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்திருக்காரு. வாடை வந்திருக்கு. ஆஹா தப்பிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? வேற வழி இல்ல. நைட் டியூட்டி. லேப்டாப்பை திறந்து வச்சு ரூம்ல உட்கார்ந்து வேலை பார்ப்போம். கண்டிப்பா பொண்டாட்டி ரூமுக்குள்ள வரமாட்டா. ஆனா புருஷன் வேலை பாக்குறான்ல, மனைவி உள்ள வரமாட்டா. இவனு விறுவிறுன்னு போயிருக்கான், ரூம் திறந்திருக்கான், லேப்டாப்பை திறந்திருக்கான், விறுவிறுன்னு வேலை பார்த்திருக்கான். 2 நிமிஷத்துல பொண்டாட்டி வந்து சப்புன்னு அரைஞ்சிருக்கான். குடிச்சியா? எப்படி கண்டுபிடிச்ச? ஏடா சம்பந்தமே இல்லாம 1:30 மணிக்கு சூட்கேஸ் திறந்து வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனால தாங்க முடியாது. சிங்கா குட்டி பிறந்துருச்சு, ஏன் அவன் மனுஷன் பிறக்கவே மாட்டாங்கடா, அது மனுஷ குட்டின்னு சொல்லி பழகுங்கடா. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அப்படியே அழுது அப்படியே அந்த இடத்துல தொங்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. பொம்பளை பிள்ளை பிறந்தா மட்டும்தான் இன்னைக்கு எல்லா ஆண்களும் சந்தோஷப்படுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆம்பளை பிள்ளை வீட்டுல விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை பிள்ளை வீட்டுல தான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு. நீங்க சகோதரி கீர்த்தனாவை சொன்னீங்க, அவ வின் பண்ணிட்டு வரும்போது அவளுடைய முதல் பதிவு என்ன தெரியுமா? அவ வாங்கின கோப்பையை வைக்க வீட்டுல இடம் இல்லைங்க. எவ்வளவு நான் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லார்ட்டையும் சொல்றேன், நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த வசதி காட்டி வளர்க்காதீங்க. நீங்க எல்லாம் இருந்தும் படிக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடூரங்க. அந்த குழந்தையோட வீடு எந்த அளவுக்கு ஏழ்மையா இருக்கும். படிப்புலையும் விளையாட்டுலையும் இவ்வளவு உயரத்துல இருக்கால கீர்த்தனாவை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அவ வாங்கின மெடலை வைக்க வீட்டுல இடம் இல்லாம இன்னைக்கு நம்முடைய துணை முதல்வரும் அவளையும் கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுத்திருக்காங்கன்னா, நடுவர் அவர்களே, இதெல்லாம் எங்களை மாதிரி பெண்களை விளையாட்டு துறையில ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக என் கணவர் என்னை பார்க்காமலே காதலித்தார். அதனாலதான் காதலிச்சிருக்காரு. பார்த்திருந்தா மனுஷன் சவுதி அரேபியால செட்டில் ஆயிப்பான். அந்த அம்மா சொல்லி முகரக்கட்டை பாரு, காதலிச்சானா? இவெல்லாம் காதல அழிச்சிருப்பான். 10 வருஷமா காதலிச்சாங்க. மனசு குளிர மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? என்னன்னு? சிகப்பு ரோஜா, வெள்ளை மல்லி, இந்த கருப்பு கூந்தலை அலங்கரிக்கத்தானே. அடுத்த மேடையில சொல்லு, இந்த மேடையில எடுக்கல. கருவாயன் ஏதோ ட்ரை பண்றான் சார். இதெல்லாம் இவனே எழுதியிருப்பான், எந்த மேடையிலையும் போட மாட்டான். இப்ப நான் பேசாம போட்டு பார்ப்பான், எடுத்துச்சுன்னா அடுத்த மேடையில போடுவான், எடுத்துச்சுன்னா இங்கே அழிச்சிருவான். உன் நகைச்சுவை உணர்வை வேற பேச்சாளர்கிட்ட போடு. இல்லப்பா, நானே பின்னாடி ஒண்ணு சிரிக்க மாட்டேங்குது, பித்த பை பிதுங்கி கட்ட பையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். உட்காந்துக்கிட்டு வெள்ளை ரோசா சவப்பு கருவா பையில பேசாம இருந்தேன். அப்புறம் அந்த யூடியூபருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, இதுதான் இப்ப நாளைக்கு ஹைலைட்ல வரும். வர்றேன், இந்த முன்னாடி இருக்க 4 கேமரா டீம்ல சொல்றேன், நான் இறங்கி வீட்டுக்கு போறதுக்குள்ள இதெல்லாம் போட்டு ஏமானத்தை வாங்கிறாதீங்க, என் உயிரை வாங்கிறாதீங்க. கொஞ்சம் எடிட் பண்ணி போடுங்க. அடே, ஒரு சமீப காலமா எங்க வீட்டுக்காருக்கு நைட்ல போன் வருதுனே, கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏன்னா அந்த மனுஷனை பறக்க விட்டுற கூடாதுன்னு இன்னொரு சிம்மு வாங்கி, நம்ம சந்தேக புத்திக்கா என்ன பண்றது, நம்ம தான் டிக்காசனா இருப்போம். வீட்டுக்காரு பாலு வேற எங்கிட்டாவது பேரு மனு பயத்துல எங்கேயாவது காப்பியை கலந்துருவாரோ, அந்த வாய்ப்பு இல்லனே. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. கறிக்கடைக்காரு வெட்டே விடுவாரு. போன் அடிச்சு அவர் டவுட்ல விசாரிப்போம். இன்னொரு செல்லுல இருந்து அவருக்கு மெசேஜ் பண்ணேன், ஹாய். அவர் திரும்ப உடனே ஹாய். நான் இன்னைக்கு ஹாய் போட்டா அடுத்த வாரம் தான் ஹாய் அனுப்புவாரு. இருந்தாலும் உடனே ஹாய்னர். நான் உடனே சொன்னேன், ஆர் யூ மேரிட்? எஸ். வெரி குட். வெறுத்துட்டேனே. இப்படி ஒரு மனுஷனை சந்தேகப்பட்டதுக்கு கடவுளுக்கு நீ 10 ஜென்மானாலும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆர் யூ மேரிட்னோட எஸ் நான் பாரு, அவன் தான்டா மனுஷன். நீ ஆர் யூ மேடன் கேட்டாலே எஸ் தான் சொல்லிப்பாரு. பரவாயில்ல, எடுத்துருச்சு. அடுத்த மேடல பயன்படுத்துறான். நல்லா பண்றானே உங்க ஸ்டூடெண்ட். ஆர் யூ மேரிட் அப்படினே, எஸ் அப்படினே. சந்தோஷப்பட்டேன். அடுத்து கேட்டேன், வேர் இஸ் யுவர் வைஃப்னு, ஷீ இஸ் டெத்னு போட்டான்யா. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், ஆத்தாடி ஆத்தோ நம்மால ரெடியா தான் இருப்பான் போல இருக்குன்னு. நான் பிரெக்னென்ட் ஆனதை எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அது ஒரு கடந்தெடுத்து லூசு. அது நான் எங்க வீட்டுக்கார சொன்னேன், நான் இனிமே தனி ஆள் இல்லை அப்படின்னு. எங்க வீட்டுக்கார சொன்னாரு, ஏன் உன் தங்கச்சி வந்திருக்காளா அப்படின்னாரு. இனிமே நீங்க என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு. ஏன் உங்க அப்பனும் சேர்ந்து வந்திருக்கானாரு. சாம்பல் திங்கணும் போல இருக்குன்னு, தெரிய முடியும் உன் குடும்பம் சுடுகாட்டுல போய் கிடப்பீங்கன்னு. மாங்காய் திங்கணும், மொகர கட்ட சோறு திங்க மாட்டியா? அப்ப நான் சொன்னேன், லூசு பையில மாசமா இருக்கேன்டா அப்படின்னு. இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஆண்களுக்கு எளிதில் சட்டுன்னு புரியாது. இதெல்லாம் எப்ப தெரியுமா மேடம்? நம்ம அப்ப
ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் லாங் ஏகோ. இப்ப கன்சீவா இருக்கிறத ஹஸ்பண்ட சொல்றது இல்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் லைவ் பிரெக்னன்சி டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் பிரெக்னன்ட் ஆர் கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அவளுங்க வந்து உனக்கு சீர் செய்ய போறாளுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால வந்துருச்சுங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், தன் வீட்டு குழந்தை மாசமா இருந்தா, தன்னுடைய சகோதரி மாசமாக இருந்தா என்ன செய்யணுமோ இன்றைக்கு 14,000 பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம 4,000 மதிப்புள்ள அந்த கிட். குழந்தை பிறந்தோடனே எனக்கு இப்ப நாங்க ரொம்ப பெரிய வசதி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இறைவன் புண்ணியத்தில் தமிழ் எங்களுக்கு கொடுத்தது, எங்களால சில விஷயம் வாங்க முடியும். ஆனால் வாங்கவே முடியாத சில குடும்பங்கள் இருக்குல்ல, அவர்களுக்கு கூட 4,000 மதிக்கத்தக்க அந்த கிட்டையும் கொடுத்து 14,000 ரூபாயும் கொடுத்து குழந்தை நல்லபடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எங்க வீட்டு குழந்தை நல்லா வரணும்னு சொல்லக்கூடிய அந்த முதல்வர் இருக்காருல்ல நடுவர் அவர்களே, அவர் வழியில் வந்த மகன் எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் இன்னும் பல விஷயத்தை செயல்படுவார் நடுவர் அவர்களே. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கும் கூட எல்லாருக்காகவும் இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சொல்லும் போது தொண்டர்களுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. நம்முடைய முதல்வர் அவர்களை சொல்லும் போது தொண்டனாகவே நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனால் உதயநிதி அவர்களை சொல்லும் பொழுது நண்பனாகவே எல்லாரு கூடயும் பழகிட்டு இருக்காங்க. ஒரு நட்பு ரீதியா எல்லாரு கூடயும் பழகி யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்கே ஒரு சக நண்பனாக வந்து நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஹலோ செக் இல்ல கேஷா கொடுப்பாங்க. நீ இன்னைக்கு கொடுத்த மாதிரிதான் எங்களுக்கு வந்துடும், உனக்கு வர்றது சொல்லிட்டுதானே. உண்மையிலேயே அந்த கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் நல்லா கை தட்டுங்க. நல்லா சிரிக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாம் ஓகே, வேற வழி இல்லை. எங்க முகத்தை பாக்குறதுனால தட்டிடுறீங்க. இல்லைன்னா கூப்பிட்டு கேட்போம்ல. இன்னொன்னு பாதி பேர் பழகுன முகம், சகோதரி எல்லாம் பழகுன முகம். தட்டுறதுனா நாளா இங்கே உட்காந்து வீடு வரைக்கும் போய் பேசிட்டு வருவேன். அதனால அவங்களுக்கு தெரியும். பின்னாடி இருக்கக்கூடியவங்க நல்லா கை தட்டுங்க பாப்போம். இந்த நிகழ்ச்சி முடிய போற நேரம் வந்ததுல இருந்து உங்களுக்கு தான் நாங்க நிறைய நன்றி சொல்லணும். இந்த கடைசி வரைக்கும் நிறைய பேர் நின்னு பாக்குறீங்க, அழகா அமர்ந்து நல்லா சிரிக்கிறீங்க. அதுல பல பாட்டி என்னைய போன்ல வீடியோ எடுக்கிறீங்க. என்ன கருமம் தெரியுது உங்களை சொல்லட்டாலி. ஏன் இந்த பாட்டி எடுக்க தெரியுமா? ஏன் ஒரு பாட்டி பேசுறத இன்னொரு பாட்டி தானே வீடியோ எடுக்க முடியும். அதுல நான் தான், நீங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டீங்க. ஒரு காவல்துறை மேடம் தான் கேட்டேன், மேடம் எந்த பக்கம் போகணும்னு. இப்படி போங்கன்னாங்க. அப்படி குறுக்க வர்றேன், அந்த கூடுதல திரும்பி வரும்போது கண்டுபிடிச்சிடுறேன், குரல் தெரியும். அதுல ஒரு அம்மா சொல்றது, டிவியில கூட நல்லா இருந்தா கரும நேர்ல கன்றாவியா இருக்கானுச்சு. என்ன அவ்வளவு நான் வேற ஸ்பீடா வந்ததுனால அந்த இடத்துல டக்குன்னு கடந்து வந்துட்டேன். இல்லைன்னா திரும்பி சண்டை போட்டு வந்திருப்பேன் நானு. என்ன அவ்வளவு கன்றாவியாவா இருக்கேன் நானு. எவ்வளவு அழகா மேக்கப் போட்டு வந்திருக்கோம். எனக்கு இன்னைக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். எப்பவுமே படப்பிடிப்பவர்கள் வெறும் ஆண்களாகவே இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு அன்பு சகோதரி நடுவுல நின்று படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கூடுதல் சந்தோஷமா இருக்கு. எல்லா துறைகளிலும் பெண்கள் நிற்கும் போது அது ஒரு பார்க்கும் போது ஒரு மாதிரி ஆச்சரியமா, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அதனால சகோதரிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த நேரத்துல. நிகழ்வு ஆரம்பிக்கும் போது நின்னவங்க இந்த நிமிடம் வரைக்கும் நின்னுகிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். பட்டிமன்றம் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் போனாலும் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம போய்கிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் வந்து பேசின எல்லாருமே கழகத்தை பத்தியும் மேடையை பத்தியும் எல்லார பத்தியும் பேசினாங்க. யாராவது உங்களை பத்தி பேசினாங்களா? இல்ல, யாரும் ஒரு வார்த்தை பேசலாமா? உன்னைய பத்தி ஒரு வார்த்தை வர்ணிச்சாங்களா? வர்ணிக்கலையாமா? நீங்க சொற்கானே கூட உன்னை வர்ணிக்கல, பேசவே இல்லையா? அவர் என்னுடைய ஆசிரியர்மா, அவர்கிட்ட தான் நான் PhD படிக்கிறேன். அதுக்கு நீ படிக்காம இருந்திருக்கலாம். அவர் நல்ல மனுஷன். வேற ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட உருவாக்கி இருப்பாரு. உன்னே உருவாக்கி உட்கார வச்சு எங்க உயிரை வாங்கிட்டு இருக்காரு. என்னன்னே சீப் எல்லாம் 500 ரூபாய் போட்டாரா? என்ன கண்டது, எல்லாருமே 500 ரூபாய் இறங்கிட்டீங்க. என்னையா மேடையா ஒரு 500 ரூபாய் மேடையா இருக்கு. அண்ணே உங்களை பத்தி வர்ணிக்க, அதாவது உண்மையிலே நீ மேடையில சொன்னல தங்கச்சின்னு, நான் தானே உன்னோட உண்மையான தங்கச்சி. ஒரு புள்ள வர்ணிக்கல. ஏன் உண்மையான தங்கச்சின்னா, எங்க அண்ணனுக்கு புடவை கட்டினா என்ன மாதிரியே இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, நான் வேட்டி சட்டை போட்டு நடுவில் உட்காந்தனா என்ன பழனி இழைச்சிட்டாப்லம்பாங்க. அந்த மாதிரிதான் நாங்க இருப்போம். 2 பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை பிறவிகள். ஆனா நான் எங்க அண்ணனை வர்ணிக்காம பட்டிமன்றத்துக்குள்ள போக மாட்டேன். நீ வரணுமா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், நானு பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணைக்கு பூச்செண்டாய், எதிரணிக்கு அணுகுண்டாய், மொத்தத்தில் கருவண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, நான் வந்ததுல இருந்து பட்டிமன்ற தலைப்பெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க. நிஷா ஒரு சொட்டு பட்டா மேக்கப் போயிரும். அப்படி என்ன தெரியாம கேக்குறேன். மேக்கப் இல்லைன்னா நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா? என்ன பார்க்க மாட்டீங்களாவா? என்னன்னு எவ்வளவு அசிங்கமா ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்க. என்ன ஒரு பேச்சு வந்ததுல இருந்து என்னையவே நிறைய திட்டிருக்கீங்க நீங்க. அதனால உண்மையிலேயே நடுவர் அவர்களே நல்ல மேடை.
என்னைக்குமே கருப்புங்கிறது திராவிடர்களுடைய நிறம். அதை ஒரு நாள் யாரும் வெறுத்துறவே முடியாது. அதுதான் தமிழர்களுடைய பாரம்பரிய நிறம். என்னைக்குமே கருப்பா இருக்கிறது அழகுங்க. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க தெரிஞ்சுக்கங்க. முதல்ல கருப்பா இருக்கிற சிலைதான் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கும். சிகப்பா இருக்கிறதெல்லாம் ஜவுளிக்கடை வாசல்ல பொம்மையா நிக்கும். அதுலயும் பல ஊர்ல தலையை கழட்டிவிட்டு வெறும் முண்டத்தை நிக்க வைப்பாங்க. நம்மளால அதுகிட்டே போய் பேசிக்கிட்டு இருப்பான், போன் நம்பர் இருந்தா கொடு அப்படின்னு. அத பூரா பார்த்தோம்னா எல்லாம் குடிச்சுட்டு நிக்கிற கேஸா இருக்கும். பாதி அன்னைக்கு உண்மையில இன்னைக்கெல்லாம் நீங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஆம்பளைங்க நிறைய பயப்படுறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் குடிச்சிட்டு எப்படி வீட்டுக்கு போறது தெரியாம பதறிட்டு ஏன்னா பொண்டாட்டி மிதிச்சு விடுவாங்க. இன்னைக்கு பெண்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இப்படி செய்யலாமா, அதெல்லாம் கிடையாது. வாடான ஒரே அரை சாப்புடு வாயில வைக்காத, இன்னே குடிக்காடி கொண்டுருவே கொண்டு அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஆண்கள் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஃபுல்லா குடிச்சு தடுமாறி இருக்காரு. வீட்டுக்கு போனா அடிப்பாளே அடிப்பாளே அடிப்பாளே, இந்த கொய்யாக்கா முட்டாயி பாக்குக்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்திருக்காரு. வாடை வந்திருக்கு. ஆஹா தப்பிக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம், வேற வழி இல்ல. நைட் டியூட்டி லேப்டாப்பை திறந்து வச்சு ரூம்ல உட்காந்து வேலை பார்ப்போம். கண்டிப்பா பொண்டாட்டி ரூம்குள்ள வரமாட்டா. புருஷன் வேலை பாக்குறான்ல, மனைவி உள்ள வரமாட்டா. இவனு விறுவிறுன்னு போயிருக்கான், ரூம திறந்திருக்கான், லேப்டாப்பை திறந்திருக்கான், விறுவிறுன்னு வேலை பார்த்திருக்கான். 2 நிமிஷத்துல பொண்டாட்டி வந்து சப்புன்னு அரைஞ்சிருக்கான். குடிச்சியா, எப்படி கண்டுபிடிச்ச? ஏடா சம்பந்தமே இல்லாம 1:30 மணிக்கு சூட்கேஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க. நம்மளுக்கு எது சூட்கேஸ் எது லேப்டாப்னு தெரியாம இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே நிறைய அமைச்சர்களோடு நிறைய அமைச்சர்கள் நாங்க நேரடியா பழகினது கிடையாது. ஒரு சில அமைச்சர்களோடு நேரடியா பழகி இருக்கோம், நேரடியா பார்த்திருக்கோம். இப்ப வந்து உட்கார்ந்த அடுத்த நொடி அண்ணன் அந்த ஒரு அண்ணன் அப்படிங்கிற வார்த்தை அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க 2006 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா பட்டிமன்றங்களையும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு தங்கைக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், தங்கை வீட்டில் என்ன நடந்தாலும் ஒரு அண்ணனாக நிற்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் மாசு அண்ணன் எல்லா நேரங்களிலுமே எங்க கூடவே பயணிச்சுக்கிட்டே இருப்பார். அதனாலதான் இன்றைக்கும் கூட நிறைய பெண்களுக்கு அவர் ஒரு அண்ணனாகவே இருக்கிறார். இந்த நேரத்துல என்னுடைய அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, செங்கதிர்கள் கரங்களில் உதித்த உத்தமர், விடியல் ஆட்சியின் ஆளுமை வித்தகர், அரசியல் என்பது முதிர்ந்தவர்களுக்கு என்று இளங்கன்றுகள் ஒதுங்கும் போது இளம் காளையாய் களம் கண்ட வீரர், இன்று இவர் பின் லட்சக்கணக்கான இளைஞர்கள். இவர் கண் அசைவுக்கு களப்பணியாற்ற எத்தனையோ ஆயிரம் தொண்டர்கள். இவர் சிந்தனையும் மக்களுக்காக, செயலும் மக்களுக்காக. உங்கள் குழந்தை சிரிப்பில் நீங்கள் தரும் நம்பிக்கை, அதுதான் எங்கள் தலைவன் மொழி. எங்கள் அண்ணன் உதயநிதி மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பட்டிமன்றத்தின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த விளையாட்டு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். இந்த விளையாட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க நிறைய பெண்கள் இருக்கும். இப்ப நாளா 87 பிறந்த குழந்தை. நான் வயசை சொல்லிட்டேன், இனி என்ன கல்யாணம் ஆகி 2 பிள்ளை வேற வந்துருச்சு. இதுக்கப்புறம் பிறந்தாயின்னு சொல்லிட்டா என்ன சொல்லாட்டான்னு நான் 87 சொல்லிக்கிறேங்க. பல பேர் என்னை 67 நடந்துகிட்டு இருக்காங்க என்ன. அதனால நான் சொல்லிடுறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு 65 வயசு தாத்தா என்னை அக்கான்னு கூப்பிடுறாருக்கா. சொல்லி இப்படி சொல்றாரு. எல்லாரும் உன்னை அக்கான்னு கூப்பிடுறதுனால நானும் இது வரைக்கும் என்னை அக்கான்னு கூப்பிடாத ஒரே ஆளு என் புருஷன் மட்டும்தாங்க. போற பக்கம் அந்த ஆளு தூக்கத்துல அக்கான்னு கூப்பிட்டுருவாரு போல இருக்கு. இந்த விளையாட்டு அப்படின்னோட எனக்கு நிறைய பெண்களுக்கு ஒரு நம்ம எல்லாம் படிக்கும் போது ஒரு ஆசை இருக்கும்லக்கா, ஒரு கனவு இருக்கும்ல, இந்த விளையாட்டு விளையாடணும், இதுல விளையாடணும், அதுல விளையாடணும் அப்படின்னா. அரசு பள்ளி மாணவி நடுவர்கள் எனக்கெல்லாம் நிறைய ஆசை உண்டு, நிறைய படிக்கணும், நிறைய விளையாடணும்னு. படிப்புல என்னால பெருசா வர முடிஞ்சு, ஆனா விளையாட்டுல என்னால பெருசா வரவே முடியல. நான் ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டேன் ஸ்கூல் படிக்கும் போது. எங்க பாட்டி தான் தடுத்து நிறுத்தி, இப்பவே இப்படி ஓடினானா பின்னாடி யாரையாவது கூட்டிட்டு ஓடிடுவாங்க. நானும் ஓட்ட பந்தயத்துல ஓடினேன். காமெடி பண்ணாதடா. முதல்ல போய் எங்க பாட்டிட்டு தான் சொன்னேன், பார்த்து மெதுவா ஓடுறான்னு. பரவாயில்ல, எங்க பாட்டி தேவையில்ல, ஸ்டாப் பண்ணிருச்சு. உங்க பாட்டி லூசு பாட்டியா இருக்கும் போல இருக்கு. இந்த விளையாட்டுங்கிறது சின்ன பிள்ளைங்க எல்லாம் கவனிச்சு பாருங்களேன். இந்த ஊர்கள்ல இருக்குங்க 4 கிழமை இருக்கும் சார். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் நான் தான் ரொம்ப லேட்டா பிறந்த குழந்தை. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிறந்திருக்கேன். ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம பிறந்த குழந்தை நானு. எங்க அப்பா வந்து ஆஸ்பத்திரி வாசல்ல அப்படியே தடுமாறி இருக்காரு. என்ன பிள்ளை பிறக்கும், என்ன பிள்ளை பிறக்கும். இன்னைக்குதான் பொம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷப்படுறீங்க. அன்னைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கெல்லாம் வாசல்ல நின்னுக்குவான். எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனால தாங்க முடியாது. சிங்கா குட்டி பிறந்துருச்சு, ஏன் அவன் மனுஷன் பிறக்கவே மாட்டாங்கடா, அது மனுஷ குட்டின்னு சொல்லி பழகுங்கடா. பொம்பளை பிள்ளை பிறந்துட்டா அப்படியே அழுது அப்படியே அந்த இடத்துல தொங்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது.
பொம்பளை புள்ள பிறந்தா மட்டும்தான் இன்னைக்கு எல்லா ஆண்களும் சந்தோஷப்படுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆம்பளை புள்ள வீட்டுல விருந்து வேணா சாப்பிடலாம், பொம்பளை புள்ள வீட்டுல தான் சார் இருந்து சாப்பிடலாங்கிற நிலைமை வந்துருச்சு இன்னைக்கு. பொம்பளை புள்ள வந்து சந்தோஷப்படுறாங்க. நான் அப்படியே குவா குவான்னு பிறந்திருக்கேன். டாக்டர் கொண்டு வந்து எங்க அப்பா கையில கொடுத்துருக்காரு. எங்க அப்பா வாங்கணும்னு கேட்டிருக்காரு. என்ன குழந்தைய கேட்டா குளவிக்கல்ல குடுக்குறீங்க டாக்டர் அம்மா சொல்லி இருக்கு. அப்புறம் என்ன பண்றது, உனக்கு பிறந்தது அப்படிதான் இருக்கும், தூக்கிட்டு போன. இன்னைக்கு பயங்கர மழை. ஏன்னு உன் பேரை முதல்ல எழுதிருக்காங்க, ரிஜிஸ்டர்ல வரல. ஏன்னு அன்னைக்கு இருக்க வாட்ச்மேனுக்கு பயங்கர டப்பு டப்புன்னு அடிச்சிருக்கு. ஏதோ ரெடி ஒரு ஜென்ம நட்சத்திர குழந்தை மாதிரி பிறந்திருக்க நீ. இப்ப ரெடி பண்ணியா? அடுத்த மேடையில எடுத்துரும். என்ன ஒரு அழிச்சாட்டியம் பண்றாங்க அருவாயன். ஆனா உண்மையிலேயே நடுவர் அவர்கள் அதெல்லாம் தாண்டி எங்க அப்பாவுக்கு நான் பெரிய மகாராணில சொல்ல குழந்தை இல்ல. எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு தெரியுமா? என்ன கலர்ல எடுத்து கொடுப்பாரு தெரியுமா? பச்சை, மஞ்சள், சிவப்பு, கருப்பு. நாம நினைச்சு பாருங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டு நடந்தா எப்படி இருக்கும்னு. எங்க தெருவுல 4 கிழவி உட்கார்ந்துருக்கும். அது இப்ப இல்ல, இருந்தா கொண்டிருப்பேன். அதுல ஒரு கிழவி என்னை அடிக்கடி கூப்பிட்டீங்கவா, உங்க அப்பனுக்கு அறிவே இல்ல, இந்த ட்ரெஸ் போடாத, உனக்கு எடுக்கல. அடுத்த நாள் வேற ட்ரெஸ் போட்டு வருவேன். அப்போ அதே கிழவி என்னை கூப்பிடும், இந்த ட்ரெஸ் போடாதுன்னு சொன்னேன் இல்ல, உனக்கு என்ன ஒரு நாள் கேட்டேன், ஏன் உன்னை இன்னும் இந்த ஆண்டவன் எடுக்கல, எப்ப திரும்பினாலும் என்னை எடுக்கல, என்ன ஏன் உயிரை வாங்குறேன். பொம்பளை பிள்ளைங்க வெளியில போனா 1000 கேள்வி, படிச்சா 2000 கேள்வி. இவ்வளவு விளையாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய சந்தோஷமா இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் விளையாட்டுல கோல்டு மெடல் அடிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பாக்குறோம். ஆண் பிள்ளைகளும் இருக்காங்க, ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா பெருமை என்ன தெரியுமா, நம்மளால வர முடியல. நீங்க காசிமாவை பத்தி சொன்னீங்கன்னா, காசிமாவோட நான் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்தேன். சகோதரி உண்மையிலே நல்ல குழந்தை. நான் அவ கூட பயணிக்கும் போது நான் அவகிட்ட கேட்டேன், பக்ரீன் வரைக்கும் போனோம் அவ கூட நிகழ்ச்சிக்கு, சரி அபுதாபி போனோம். அப்ப அவ கூட நான் போகும்போது பக்கத்துல பிளைட்ல உட்காந்துருந்தா. முதல்ல அவகிட்ட நான் ரொம்ப பேசல, ஏன்னா அந்த விளையாட்டுல ஜெயிச்சவங்க எல்லாம் 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டாங்களாம் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன். அவ என்ன மாதிரியே வாயாடியா தான் இருந்தா. பக்கத்துல உட்காந்து பேசும்போது நான் கேட்டேன், கேரம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விளையாட்டுல நடத்தவங்க, அது எப்படி உன்னால விளையாட முடிஞ்சது? அதுலயும் தனியிலையும் அவ வின் பண்ணிருக்கா, ரெட்டையர்லயும் வின் பண்ணிருக்கா, குரூப்லயும் வின் பண்ணிருக்கா, இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கினிய தங்கம், உன்னால எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது அந்த குழந்தை ரொம்ப அழகா சொன்னாக்கா, எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, அந்த ஆட்டோ எங்களுக்கு சொந்த ஆட்டோலாம் கிடையாது, எங்களுக்கு சொந்த வீடும் கிடையாது, எங்க கிட்ட எதுவுமே கிடையாது. அவகிட்ட இருந்தது நம்பிக்கை மட்டும்ங்கிறது அவ கண்ணுல நல்லாவே தெரிஞ்சுதுங்க. எங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுல வந்து படுப்பாரு. அதிகபட்சம் அவங்க அப்பாவும் எங்க கூட பயணிச்சாரு. அவருடைய கையெல்லாம் அப்படியே மரத்து போயிருந்ததுங்க. இரவு முழுக்க தண்ணி குடிச்சு பேசுறியா? வேணானே, உன் பாசத்துக்கு ரொம்ப நன்றி. இரவு முழுக்க பகல் முழுக்க அப்படியே வண்டி ஓட்டுவாரு. கையெல்லாம் மரத்து போச்சு. வாழ்க்கை முழுக்க எங்களுக்காக உழைச்சவருக்கு ஒரு சொந்த ஆட்டோ வாங்கி கொடுக்கணுங்கிறது மட்டும்தாங்க என் கனவா இருந்தது. என் அப்பாக்காக தான் நான் விளையாண்டேன். ஒவ்வொரு கேரம் நகர்த்தும் போதும் என் குடும்ப கஷ்டம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும்னு சொன்னால, அந்த காசிமாவை அழைத்து நம்முடைய துணை முதல்வர் அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள் 1 கோடி பரிசு கொடுத்தாங்கன்னா, நடுவர் அவர்களே, அது அவள் உழைப்பிற்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க சகோதரி கீர்த்தனாவை சொன்னீங்க, அவ வின் பண்ணிட்டு வரும்போது அவளுடைய முதல் பதிவு என்ன தெரியுமா, அவ வாங்கின கோப்பையை வைக்க வீட்டுல இடம் இல்லைங்க. எவ்வளவு நான் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லார்ட்டையும் சொல்றேன், நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல இந்த வசதி காட்டி வளர்க்காதீங்க. நீங்க எல்லாம் இருந்தும் படிக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொடூரங்க. அந்த குழந்தையோட வீடு எந்த அளவுக்கு ஏழ்மையா இருக்கும். படிப்புலையும் விளையாட்டுலையும் இவ்வளவு உயரத்துல இருக்கால கீர்த்தனா, கீர்த்தனாவை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அவ வாங்கின மெடலை வைக்க வீட்டுல இடம் இல்லாம இன்னைக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்களும் முதல்வரும் அவளையும் கூப்பிட்டு 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுத்திருக்காங்கன்னா, நடுவர் அவர்களே, இதெல்லாம் எங்களை மாதிரி பெண்களை விளையாட்டு துறையில ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதுலயும் தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்கல்ல, தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம். தாத்தாவினுடைய அறிவும் பேரனுக்கு அப்படியே வந்திருக்கு, தாத்தாவினுடைய செயலும் பேரனுக்கு அப்படியே வந்திருக்குங்க. அதனாலதான் அவர் செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நாமெல்லாம் கடற்கரைக்கு போயிருப்போம், நமக்கு கடலை பாக்குறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மெரினா பீச்சுக்கு போனா அந்த லவ்வர்ஸ பார்த்தா வெறுப்பா இருக்கும். கருமா அவங்க தாங்க கடல் பூரா இருக்கா. ஏங்க எனக்கு ஒரு டவுட், 1 மணி உச்சி வெயில்ல என்னடா பேசுவீங்க? காதலிக்கும் போதே பேசிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கரும என்னடா பேசுவீங்க? நாங்க இந்த பனை மரம் நடுதல்னு சமீபத்துல போயிருந்தோம். 1 கோடி பனை விதை அப்படிங்கிற ஒரு விஷயமா நாங்க மெரினா பீச் முழுக்க, நீங்க என்னுடைய சோசியல் மீடியால பாத்துருந்தீங்கன்னா தெரியும், நாங்க அந்த வேலையா பீச்ல தெரிஞ்சோம். நான் கருத்து போயிட்டேனே அதுல அலைஞ்சு. இந்த மாதிரி காமெடி விட்டு ஒரு போட்டு கிட்ட
விதைய போடலான்னு போறேன். அங்க ஒருத்தன் சொல்றான், அவன் சிஸ்டர் கடலையே போட்டிருக்கானே. அவன் மெதுவா சொன்னான், சிஸ்டர் அந்த பக்கம் போங்கன்னா. ஏன்டானே நீங்க விதைச்சா நான் வெக்கப்பட்டு நோண்டி எடுத்துருவேன்னா. ஏண்டா நான் விதைக்கிறேன் நீ நோண்டி வேற எடுக்கிறியா? பீச் முழுக்க இவங்க இந்த வேலையை தான் சார் என்னன்னே இப்ப நானும் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். நீ எல்லாத்துக்கும் உண்மையாவே காதலிச்சாப்பா? தண்ணி இல்லண்ணே வேணாண்ணே, மைக்கு மட்டும் தொண்டையே பிடிக்குதுண்ணே. கொஞ்சம் சவுண்ட் அங்க பார்த்து வைங்க தலைவரே. எனக்கு நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். நான் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் காதல் திருமணம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக என் கணவர் என்னை பார்க்காமலே காதலித்தார். அதனாலதான் காதலிச்சிருக்காரு. பார்த்திருந்தா மனுஷன் சவுதி அரேபியால செட்டில் ஆயிப்பான். மத்தவங்க எல்லாம் சிரிச்சது கூட எனக்கு வலிக்கல. பட் என் பக்கத்துல இருந்து சிரிக்கிறீங்க பாத்தீங்களா சகோதரி, முல்லைப்பூவை பிச்சு புடியும் பாத்துக்கோங்க. என்ன ஒரு நக்கல் சாண்டா. உலகத்துல கடைசி கேவல சிரிப்பு இப்ப நீங்க சிரிச்சதுதான். அந்த அம்மா சிரிக்குது முகரக்கட்டைய பாரு, காதலிச்சானா இவெல்லாம் காதல அழிச்சிருப்பா. 10 வருஷமா காதலிச்சாங்க. மனசு குளிர மாதிரி ஒரு விஷயம் சொல்லவா? என்னன்னு? சிகப்பு ரோஜா, வெள்ளை மல்லி, இந்த கருப்பு கூந்தலை அலங்கரிக்கத்தானே. அடுத்த மேடையில சொல்லு, இந்த மேடையில எடுக்கல. கருவாயன் ஏதோ ட்ரை பண்றான் சார். இதெல்லாம் இவனே எழுதியிருப்பான், எந்த மேடையிலையும் போட மாட்டான். இப்ப நான் பேசாம போட்டு பார்ப்பான். எடுத்துச்சுன்னா அடுத்த மேடையில போடுவான், எடுத்துச்சுன்னா இங்கே அழிச்சிருவான். உன் நகைச்சுவை உணர்வை வேற பேச்சாளர்கிட்ட போடு. இல்லப்பா நானே பின்னாடி ஒண்ணு சிரிக்க மாட்டேங்குது, பித்த பை பிதுங்கி கட்ட பையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் அக்கா அந்த வெள்ளை ரோசா சபப்பு கருவா பையில பேசாம இருந்தேன். அப்புறம் அந்த யூடியூபருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தம்பி, இதுதான் இப்ப நாளைக்கு ஹைலைட்ல வரும். வர்றேன். இந்த முன்னாடி இருக்க 4 கேமரா டீம்ல சொல்றேன், நான் இறங்கி வீட்டுக்கு போறதுக்குள்ள இதெல்லாம் போட்டு என் மனத்தை வாங்கிறாதீங்க, என் உயிரை வாங்கிறாதீங்க. கொஞ்சம் எடிட் பண்ணி போடுங்க. நிஜமா சொல்லணும் அப்படின்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணோம்லண்ணே, காதலிக்கும் போது பார்க்கவே இல்லண்ணே. ஏன்னா ஒரு இஸ்லாமிய பெண் இல்ல. ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி பார்க்க மாட்டோம். முன்னாடி பூவெல்லாம் தொங்க போட்டிருப்பாங்க. அதுவே நல்லா இருக்கும். மூஞ்சி வேர்த்து விறுவிறுத்துச்சுனே. எங்க வீட்டுக்காரர் அப்படி முன்னாடி வந்து உட்கார்ந்தார். அப்படி பூவை தூக்கி போட்டோன்னா அந்தாலும் ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, இன்னமும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. முன்னாடி எல்லாம் சிரிக்கிறாங்க சார். என் கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார்? அது எப்படி தங்கம், அது எப்படி? நான் ஏதோ பெருசா 10 வருஷங்க 10 வருஷமா கடிதாசிலே பேசியிருக்கோம். முதல் முறையா ஏதோ சொல்ல போறாருன்னு எங்க வாயை வேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படி 30 அமாவாசை உன் முகத்துல குடியிருக்குன்னாரு. என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கோம் நாங்கெல்லாம்? அதுல எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் அதிகபட்ச ஆசை என்ன மேடம்? அதிகபட்ச ஆசை என்ன? என்னது? நமக்கு வரக்கூடிய புருஷன் இல்ல வந்து கிடக்கிற புருஷன் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஆனா வர்றதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே வருது. அடே ஒரு சமீப காலமா எங்க வீட்டுக்காருக்கு நைட்ல போன் வருதுனே, கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். சரி சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏன்னா அந்த மனுஷனை பறக்க விட்டுற கூடாதுன்னு இன்னொரு சிம்மு வாங்கி நம்ம சந்தேக புத்திக்கா என்ன பண்றது, நம்ம தான் டிக்காசனா இருப்போம். வீட்டுக்காரு பாலு வேற எங்கிட்ட அது பேருமோன்னு பயத்துல எங்கேயாவது காப்பியை கலந்துருவாரோ, அந்த வாய்ப்பு இல்லனே. எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. கறிக்கடைக்காரு வெட்டே விடுவாரு. போன் அடிச்சு அவர் டவுட்ல விசாரிப்போன்னு இன்னொரு செல்லுல இருந்து அவருக்கு மெசேஜ் பண்ணேன், ஹாய். அவர் திரும்ப உடனே ஹாய். நான் இன்னைக்கு ஹாய் போட்டா அடுத்த வாரம் தான் ஹாய் அனுப்புவாரு. இருந்தாலும் உடனே ஹாய்னர். நான் உடனே சொன்னேன், ஆர் யூ மேரிட்? எஸ். வெரி குட். வெறுத்துட்டேனே. இப்படி ஒரு மனுஷனை சந்தேகப்பட்டதுக்கு கடவுளுக்கு நீ 10 ஜென்மானாலும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆர் யூ மேரிட்னோட எஸ் நான் பாரு, அவன் தான்டா மனுஷன். ஆர் யூ மேடன் கேட்டாலே எஸ் தான் சொல்லிப்பாரு. பரவாயில்ல, எடுத்துருச்சு. அடுத்த மேடையில பயன்படுத்துறான். நல்லா பண்றானே உங்க ஸ்டூடெண்ட். ஆர் யூ மேரிட் அப்படின்னு எஸ் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அடுத்து கேட்டேன், வேர் இஸ் யுவர் வைஃப்னு. ஷீ இஸ் டெத்னு போட்டாயா. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், ஆத்தாடி ஆத்தோ நம்மால ரெடியா தான் இருப்பான் போல இருக்குன்னு. என்னன்னா வீடுகள்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அதிகபட்சமா எங்க பெண்கள், இங்க நிறைய ஆண்கள் இருக்கீங்க, எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் தான். வீட்டுல சண்டை வராம இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அண்ணே அதிகபட்சமானே நீங்க உங்க மனைவியை பாராட்டுவீங்க. என்னைக்காவது உங்க மனைவி பேரை செல்லமா எப்படிக்காவது கூப்பிட்டுருக்கீங்களாண்ணே? யாராவது கூப்பிடுறீங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன், நாளையில இருந்து உங்க மனைவி பேரை செல்லமா வீட்டுல கூப்பிட்டு பாருங்க. யாருடைய மனைவி பேர்ல அன்னலட்சுமி அப்படின்னு இருந்தா அன்னலட்சுமி திருச்சி அன்னலட்சுமி ஓடிடக்கூடாது. அண்ணோ உங்க மனைவி பேரு சந்திரலேகா, சந்து. மனைவி பேரு பவளக்கொடி, பவளம், பவளக்குட்டி. அண்ணி பேர் என்ன?
சங்கீதா. அப்ப மட்டும் எப்படி சிரிக்கிறான் பாரு. ஏன்னா வீடியோ பொண்டாட்ட காமிக்கிறோம்ல, உன் பேரை சொல்லும் போது நான் நல்லா இழுச்சேன். எங்க அன்னைக்கு தெரியும் நீ இழுச்ச வாயன்னு. சங்கீதா அப்படி கூப்பிடக்கூடாது. சங்கி சங்கீன்னு கூப்பிட்டா அப்ப தப்பாயிடும். ஏன்னு அது வேற அர்த்தம். ஐயோ, அண்ணிய செல்லமா கூப்பிடுனே. சங்கிமா மங்கிமா. கரெக்ட், சங்கிக்கு மங்கி தானே. இப்ப எங்க வீட்டுக்காரல என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? எப்படி விடுவாரு? செல்லமா கூப்பிடுவாரு. உன்னை முதல்ல கூப்பிடுறாரா? என்ன கூப்பிடான்? நான் வீட்டுக்குள்ள இருப்பேன், அவரு வெளியில இருப்பாரு. நீ அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து அன்னைக்கு தெருவுக்கு போயிட்டான். நான் வீட்டுக்குள்ள இருப்பேன், அவர் வெளியில இருப்பாரு. என்னைய பார்த்து அவர் கூப்பிடுவார், நிஷு நிஷு குட்டி. வேற மாதிரி ஸ்மெல் அடிக்குதா? அப்படி பேசாதே. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பாராட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, மனைவி என்ன எப்படி ரசிச்சு சிரிக்கிற? நீ ரொம்ப நல்லவன் நினைச்சேன்டா ரொம்ப நேரமா நானு. அவளா அப்படியா இந்த கடைசி புள்ளலாம் உயிரை கொடுத்து கத்தும் போது இப்படியா? நடுவர் அவர்களே, மனைவி முகத்துல முடிச்சா வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் சார். நிஜமா சொல்றேன். என் வீட்டுக்காரெல்லாம் தங்கமான மனுஷன். டெய்லி காலையில என் முகத்துலதான் முடிப்பாரு. காலையில எந்திரிச்சு கண்ணை முடிக்குவார், தங்க குட்டி அப்படிம்பாரு. பின்னாடி எங்க மாமியார் சொல்லும், கழுத குட்டி போய் தங்க குட்டி நான் பாருங்க. நான் அப்படியே ஜங்குன்னு வந்து வாசல்ல நிப்பேன், மாமா வந்துட்டேன் கண்ணை திறங்கம்பேன். கண்ணை திறந்து பாப்பாரு, திரும்பி தூங்கிடுவார். நான் பார்த்தேன் லூசி எந்திரிச்சு போகணும் வேலைக்கு, இது என்ன எந்திரிச்சு போகாம என் மூஞ்சியை பார்த்து தூங்குதுன்னு ஒரு நாள் கேட்டேன். ஏங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு திரும்ப தூங்கிடுறீங்களே ஏங்கன்னு. இல்ல முழிச்சு பார்ப்பேன், இருட்டா இருக்கும் ஒண்ணு விடியலன்னு பார்த்து தூங்கிடுவேன்ட்டாரு. எப்படி கடைசி வரைக்கும் நான் அந்த ஆளுக்கு விடியா மூஞ்சியாவே வாழ்ந்திருக்கேங்க. பல பிரச்சனை இருக்கு இந்த காதல்ங்கிற ஒரு விஷயம். நான் ஏன் தெரியுமா பீச்ல சொன்னேன், இப்ப சமீபத்துல அதை நான் பார்த்தேங்க, வெறுத்து போயிட்டேன் அந்த பீச்சுக்கு போய். நானு என்னடா இப்படி உட்காந்துருக்கீங்க, உங்களை நம்பி காலேஜுக்கு அனுப்புறமே அப்படின்னு. ஆனா அந்த பீச்ல இப்ப உங்களை மாதிரி ஆட்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சட்டுன்னு போய் மன கஷ்டத்தையோ இல்ல கால் நலைச்சு ஏதோ ஒரு சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்க முடியும். எல்லோருக்கும் அலை பிடிக்கும், கடல் பிடிக்கும், தண்ணி பிடிக்கும். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அங்கு செல்ல வேண்டும், அவர்களுக்கும் அந்த வழி இருக்கும், அவர்களும் அங்க போய் கால் நலைக்க வேண்டும் என்பதை நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் தான் அதை கொண்டு வந்தார்கள் என்பதில் ஆக சிறந்த பெருமை உண்டு. அது மரப்பலகையில் இருந்தது, இப்போ தற்சமயமா அது இரும்பு பலகையாக மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கூடுதலாக மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஆசையை தங்களுடைய கனவை கடலிலே சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காருல்ல. இந்த உள்ளம் போதுங்க, அவர்களை அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம், இந்த மாதிரி நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 182 பேர் சொன்னாங்கல்ல, கலந்துகிட்டவங்க 17,000 பேர். 17,000 பேர்ல இருந்து 182 பேரை செலக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? அப்ப என்ன தெரியுமா பெருமை? 17,000 பேச்சாளர்கள் கலந்துகிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த ஆண்டு திராவிட மேடைகள்ல பேச்சாளர்கள் எக்கச்சக்கமா வருவாங்க. அந்த 182 பேரையும் ஒவ்வொரு மேடையில நீங்க போய் பேசுங்கன்னு சொல்றாங்கல்ல, இந்த மேடை படிப்புக்கான மேடை, இந்த மேடை பேச்சுக்கான மேடை, இந்த மேடை உணர்வுக்கான மேடை. அதனாலதான் இவ்வளவு பேரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சொன்னாங்க, உணவு விஷயமா இருக்கட்டும், பேருந்துல பெண்களுக்கு நிறைய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி இந்த மாசமா இருக்கிற பெண்களுக்கும் நிறைய விஷயம் இருக்குல்லன்னு. இப்ப நாளா மாசமா இருக்கு, இப்ப நீங்க இருக்க எல்லாருமே சொல்றேன், இன்னைக்கு ட்ரெண்டிங்ல பிரெக்னன்ட் லேடி எப்படி கணவர்கிட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா பின்னாடி இருக்கிற என்னுடைய அப்பத்தாக்களுக்கு எல்லாம் தெரியும், அம்மாக்களுக்கு தெரியும், சகோதரிகளுக்கு தெரியும். இந்த கர்ப்பமானதே கணவர்கிட்ட சொல்ல பயப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க அந்த காலத்துல. ஆமா, நான் வந்து இப்பதான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிரெக்னன்ட் ஆனதை எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். அது ஒரு கடந்த லூசு. அது நான் எங்க வீட்டுக்கார சொன்னேன், நான் இனிமே தனி ஆள் இல்லை அப்படின்னு. எங்க வீட்டுக்கார சொன்னாரு, ஏன் உன் தங்கச்சி வந்திருக்காளா அப்படின்னாரு. இனிமே நீங்க என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு, ஏன் உங்க அப்பனும் சேர்ந்து வந்திருக்கானாரு. சாம்பல் திங்கணும் போல இருக்குன்னு, தெரிய முடியும் உன் குடும்பம் சுடுகாட்டுல போய் கிடப்பீங்கன்னு. மாங்காய் திங்கணும் முகர கட்ட, சோறு திங்க மாட்டியா? அப்ப நான் சொன்னேன், லூசு பையல மாசமா இருக்கேன்டா அப்படின்னு. இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. ஆண்களுக்கு எளிதில சட்டுன்னு புரியாது. இதெல்லாம் எப்ப தெரியுமா மேடம்? நம்ம அப்ப once upon a time long ago. இப்ப கன்சீவா இருக்கிறத ஹஸ்பண்ட சொல்றது இல்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் லைவ் பிரெக்னன்சி டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் பிரெக்னன்ட் ஆர் கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி அவளுங்க வந்து உனக்கு சீர் செய்ய போறாளுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியால வந்துருச்சுங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், தன் வீட்டு குழந்தை மாசமா இருந்தா, தன்னுடைய சகோதரி மாசமாக இருந்தா என்ன செய்யணுமோ இன்றைக்கு
14,000 பணம் கொடுத்தது மட்டுமல்லாம 4,000 மதிப்புள்ள அந்த கிட். குழந்தை பிறந்தோடனே எனக்கு இப்ப நாங்க ரொம்ப பெரிய வசதி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இறைவன் புண்ணியத்தில் தமிழ் எங்களுக்கு கொடுத்தது, எங்களால சில விஷயம் வாங்க முடியும். ஆனால் வாங்கவே முடியாத சில குடும்பங்கள் இருக்குல்ல, அவர்களுக்கு கூட 4,000 மதிக்கத்தக்க அந்த கிட்டையும் கொடுத்து 14,000 ரூபாயும் கொடுத்து குழந்தை நல்லபடியாக பெற்றுக் கொள்ளுங்கள், எங்க வீட்டு குழந்தை நல்லா வரணும்னு சொல்லக்கூடிய அந்த முதல்வர் இருக்காருல்ல நடுவர் அவர்களே, அவர் வழியில் வந்த மகன் எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் இன்னும் பல விஷயத்தை செயல்படுவார் நடுவர் அவர்களே. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கும் கூட எல்லாருக்காகவும் இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சொல்லும் போது தொண்டர்களுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. நம்முடைய முதல்வர் அவர்களை சொல்லும் போது தொண்டனாகவே நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனால் உதயநிதி அவர்களை சொல்லும் பொழுது நண்பனாகவே எல்லாரு கூடயும் பழகிட்டு இருக்காங்க. ஒரு நட்பு ரீதியா எல்லாரு கூடயும் பழகி யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்கே ஒரு சக நண்பனாக வந்து நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை.